அனைவருக்கும், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும், என் மகள், மகன், பேரன், பேத்திகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட் சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, வருஷத்து முதல் மாதத்துலேருந்து என்னென்ன பண்டிகை கொண்டாடுவோம் நாங்கள்லாம். எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை முதல் வருஷப்பிறப்பு அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு குட்டி கேக்கு அதை எடுத்து வச்சு, அப்போ ஒரு சின்ன கேண்டில் வச்சு அது ஊதி ஆளுக்கு தின கொஞ்சம் தான் ஒரு ரூபாய் எல்லாத்துக்கும் 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஹாப்பி நியூ இயர் எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். அப்புறம் அந்த இது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நாள்லேயே 15 நாள்லேயே வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடிடுவோம். அதெல்லாம் வீடெல்லாம் பூசி சாணியெல்லாம் போட்டு வலிச்சு எல்லாம் பண்ணி அப்புறம் பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுவோம், மாட்டு பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் செய்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே மாதேஸ்வரன் மலைன்னு இருக்கும். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பையில் போட்டு நடந்தே போவோம். முன்னெல்லாம் பஸ் இருந்தாலும் பஸ்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணாமல் காட்டு வழியே நடந்து போய் அந்த மாதேஸ்வரன் மலையில் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் பூ பறிக்கிற நோம்பின்னு சொல்லிட்டு எல்லா பலகாரம் எல்லாருமே சுற்றி உக்காந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பூவெல்லாம் அங்கே இருக்கிற அரளிப்பூ, மஞ்சள் அரளி, காசு அரளி இப்படி எல்லாம் நிறைய இருக்கும். சுற்றி வர எல்லாம் பொறித்து ஒரு பேக்கில் போட்டு எல்லாம் கும்மி அடிச்சுட்டு கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ கரும்பு தான் அதுக்கு முக்கியமாக. வீட்டில் நாங்கள் பொங்கல் கொண்டாடிட்டு மறுநாள் கரும்பெல்லாம் கொண்டு போய் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரமாக வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு அப்புறம் 26ஆம் தேதி குடியரசு தின விழா எல்லோரும் குடியேற்ற போவோம். போனோம்னா எல்லோரும் அவங்களுக்கு தெரிஞ்ச இப்போ காந்தியடிகள் பற்றி ஏதோ ஒரு வரி பேசுங்க, சுபாஷ் சந்திர போஸ் அவங்க நம்ம இதுக்கு குடியரசுக்கு யாரெல்லாம் என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு ஒரு 2 வரி 3 வரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். அப்படி சொல்லி எல்லாம் அந்த குடியரசு தினமால கொடியேற்றணும், எப்படா இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டே இருப்போம். மிட்டாய்க்கோசரமே நாங்கள் போவோம் குடியரசு தின விழாக்கு. கொடியேற்றுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் போக மாட்டோம். மிட்டாய் கொடுப்பாங்க, ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்கன்ட்டு எல்லோரும் போய் எப்படா கொடியேற்றுவாங்க, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி முடியும், இவங்கெல்லாம் எப்படி எப்போ பேசி முடிப்பாங்க, நம்மளுக்கு மிட்டாய் கிடைக்கும்னே தான் நாங்கள் உட்காந்துட்ருப்போம். அவங்க மிட்டாய் அவங்க எடுத்துகிட்டு ட்ரெயில் வச்சுட்டு ஒரு தட்டில் தான் வச்சுட்டு வருவாங்க. அப்போ வச்சுட்டு வரும்போது நாங்கள் அப்போ போய் லைனில் போய் முதலால் ஒரு 5-6 பேர் முதல்ல போய் நின்றுக்குவோம். ஏன்னா கடைசியில் மிட்டாய் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கும் சுற்றி வட்டாரம் எல்லாருமே வருவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கன்னு இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்க குடும்பம் எல்லாமே பெரிய ஆளுங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாத்துக்குமே மிட்டாய் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனால் லீவு, அதனால் நல்ல ஒரு இது என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தது இது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா. அப்போ நாங்கள் படித்த காலத்தில் நான் அப்போ 9th 8th படிக்கிறேன். அப்போ எல்லாருமே அந்த 25வது குடியரசு சுதந்திர தின விழாக்கு நாங்கள் எல்லாமே லாரியில் ஏற்றி கும்மி கோலாட்டம் இப்படி பண்ணி நான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து அந்த ஒரு ரவுண்டு மேட்டுப்பாளையத்தில் ஒரு ரவுண்டு சுற்றி லாரியிலேயே கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் லைனாக ஒவ்வொரு ஸ்கூலாக கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி செலிப்ரேட் பண்ணி நாங்கள்லாம் ஒரு நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணது எங்களுக்கு பெஸ்ட்டாக எங்களுக்கெல்லாம் ஒரு இது கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் நல்லா பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு கேடை மாதிரி கொடுத்து எங்கள் ஸ்கூலில் வச்சோம். எங்கள் எச்எம்எல்லாம் சூப்பர் எச்எம் ஞானாம்பிகான்னு சொல்லிட்டு அந்த டைமில் நாங்கள்லாம் இருக்கும்போது அவங்க பொண்ணு காவேரி அவங்களாம் நாங்கள்லாம் ஒட்டுக்கா படித்தவங்க தான். அந்த மாதிரி அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இது வந்துருச்சு, ஐப்பசியில் தீபாவளின்னு வரும்போது அங்கே புது துணியெல்லாம் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பட்டாசு அது இது நல்லா வாங்கி ஸ்வீட்டு காரம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். ஷேர் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸில் நம்ம சாப்பாடு கொண்டு போகிறோமோ இல்லையா, தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் தான் நிறையா இருக்கும். அப்படியெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அடுத்து தீபாவளி முடிஞ்சோடனே மார்கழி மாதம்
அப்புறம் அப்படியே லைனாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எந்த ஃபங்க்ஷனையும் இது மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம், செய்யலை அப்படின்னு இல்லை. எல்லா ஃபங்க்ஷனுமே இது பண்ணுவோம். எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த கவர்மெண்ட் இதுங்கும்போது எல்லாமே நல்லாவே பண்ணுவோம். அரசாங்க இதுன்னு வரும்போது எங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமா அட்டன் பண்ணிட்டு வருவோம். டீச்சர்ஸுங்க எல்லாமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு முன்னாடி கோலம் போடவும், ஒரு பூவில் கோலம் போடவும், வெளியில எல்லாம் அவங்கெல்லாம் மிஸ்ஸெல்லாம் சொல்லுவாங்க, எல்லோரும் படிக்கிறீங்களே இல்லையோ, ஸ்கூலுக்கு முன்னால் சுதந்திர தின விழாக்கு கோலம் பெருசாக போடுவீங்கன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். அவங்க வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோ எல்லாமே கொண்டு வந்து அவங்கவுங்க கிளாஸ்க்கு முன்னாடி பெரிய கோலமாக போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. அந்த சுதந்திர தினம் நாங்கள்லாம் மறக்கவே முடியாது எப்போவுமே. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த சுதந்திர தின விழா ஒன்று எப்படி எங்களுக்கு கிடைக்கும்னு தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் கிராண்டாக எல்லாம் செஞ்சு அந்த இதில் லாரியில் போகும்போது எல்லாம் எங்களை பார்க்கும்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் யாருக்குமே சும்மா கொடுத்தா வராது. எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்தது. சின்ன பிள்ளைங்கும்போது அந்த மலரும் நினைவுகள் மாதிரி இதெல்லாமே அவங்கவுங்களுக்கு வந்து போகும்போது அதனுடைய இது அவங்கவுங்க அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். ஸ்கூலில் இருந்தாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். சுதந்திர தின விழா, குடியரசு, பொங்கல், தீபாவளி இதெல்லாமே ஒரு அளவுக்கு எல்லாமே சேர்ந்து எல்லாருமே ஒரு நாட்டினுடைய இது முழுமையாக எல்லாருமே எல்லா விதத்துலேயும் கொண்டாடுறது இந்த மாதிரி எல்லாமே கொண்டாடுறாங்க. இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதோ அதெல்லாம் சொல்லுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். செலுத்தி நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிள்ளாரெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அந்த டைம் மண்ணிலேயே எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பூஜை பண்ணி அதை கொண்டு போய் பவானி ஆற்றுல போய் கரைச்சிட்டு வருவோம். அந்த அன்னைக்கு எல்லாருமே தார தப்பட்டையோடு அவங்கவுங்க லாரியில் போய் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் பிள்ளைங்களே யாரும் போக மாட்டோம். பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக போவாங்க அந்த விநாயகர் சிலையை போய் கரைச்சிட்டு வர்றதுக்கு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு நாங்கள் புக்கெல்லாமே எடுத்து வச்சு அதுக்கு ஒவ்வொரு புக்காக எடுத்து பொட்டு வைக்கும்போது எங்கள் வீட்டில் சண்டை வரும். ஏன்னா நாங்கள் 7 பேருமே புக்கு இருக்குமா, அப்போ ஒரு சாமி ரூமே நிறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு புக்கு நிறையா இருக்கும். எல்லாத்துக்கும் பொட்டு வைப்போம். அப்பா சொல்லுவார், ஒன்றுக்கு வச்சா ஒன்று போதுமில்லை அப்படின்னு. எல்லாருக்கும் இந்த தமிழ் புக்கு வேணும், இங்கிலீஷ் புக்கு வேணும், மேக்ஸ் புக்கு வேணும்னு எல்லாத்துக்குமே வைப்போம். அப்படின்னு ஒரே கொண்டாட்டமாக நல்லா இருக்கும். அப்போது நாங்கள் பொரியெல்லாம் வாங்கவே மாட்டோம். இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னா தான் நாங்கள் பொரியே சாப்பிடுவோம். பொரி, சுண்டல் எல்லாம் நாங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஆயுத பூஜைன்னா தான் பொரி, சுண்டல் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்வோம். மற்றபடி சாதாரண நாட்களில் பொரியெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஒன்று மாட்டோம். ஆனால் இப்போ யாராச்சும் ஒரு உறம்பர் வந்தாலும் பொரி வாங்கிட்டு வறுத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பொரி வாங்கிட்டு வருவோம். இப்போ பொரி ஒரு இதாக ஃபுட்டாக போயிடுச்சு, ஒரு ஸ்நாக்ஸாக போயிடுச்சு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பொரி விநாயகர் சதுர்த்தி எப்போ வரும், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எப்போ வரும், அப்போ தான் பொரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொரி சாப்பிடுவோம். தீபாவளி முடிஞ்சோடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆகிடுவோம். அப்போல்லாம் ஒரு தெருவுக்கு 4 ஒரு சின்ன சின்ன ரூமாக தான் இருக்கும். ஒரு 10 விளக்கு வச்சாலும் ஜெகஜோதியாக எரியும். அப்போ நாங்கள் 10 அகல் விளக்கு முன்னால் வாசப்படியில் 2 உள்ள 2 வெளியே 2ன்னு ஒரு 10 விளக்கு இருந்தாலே அப்படியே வீடே ஜொலிச்சு கார்த்திகை தீபத்தினுடைய ஒளி வீடெங்குமே நல்லா பரவி தீபமாட்டு இருக்கும். அப்போல்லாம் பார்த்தா குறைந்த இதுலேயே நிறைவாக இருக்கும் தீபம் வந்துச்சுன்னா.